இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான அதே நேரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் ஆயில் கொஞ்சமாக, நெய் கொஞ்சமாக ரெண்டும் சேர்ந்து ஆட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சமாக சூடானதும் பிரியாணி தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு பிரியாணினா எவ்வளோ பிடிக்கும்? சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பொறுமையாக டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் கூடவே அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் சண்டே எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கணும். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கோழி எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சிக்கனை 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சிக்கனை நல்லா மசாலாவோட கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கறியோடு கலந்து விட்டுக்கணும். உப்பெல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு. இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணி இருந்தால் அந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒரு 2 டம்ளர் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கிட்டு கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அரிசி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடக்கூடாது. ஓரளவுக்கு கலந்து விட்டால் போதும், அரிசி உடஞ்சிரும். அரிசி நல்லா முக்காப்பதமாக வெந்ததும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மேலே சுடுதண்ணி காய வச்சு அதை எடுத்து வச்சுக்கணும். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் வறுவல்.